ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸில் இருக்க ஒரு சாப்டர் லைட், ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு லைட் அப்படின்னா என்னதுன்னு தெரியும். வாட் யூ நோ பை லைட்? லைட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. Light is a source of energy which cause sensation of sight. Which cause sensation of sight. That I write here of sight. Source of energy. நம்ம லைட் இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். சைட்னா வந்து we are seeing, right? That is called as sight. நம்ம பார்க்கறது தான் வந்து சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ லைட்டுக்குன்னா மீனிங் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து ரைட்டு வந்து ஒரு ரே ஆஃப் லைட் பாஸ் ஆச்சுன்னா என்னது, அதே நிறைய ரே ஆஃப் லைட் பாஸ் ஆச்சுன்னா என்னதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரே ஆஃப் லைட் அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். when one light goes, just remember that லைட் வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகும். ஓகேவா? அதை வந்து என்ன சொல்லுவோம்? ரெட்லினியர் ப்ராப்பகேஷன் ஆஃப் லைட். லைட் அஸ் அ ப்ராப்பர்ட்டி கால்ட் ரெட்லினியர் ப்ராப்பகேஷன் ஆஃப் லைட். ஓகே, இப்போ நம்ம ரே ஆஃப் லைட்டுக்கு வரும். இப்போ ஒரு லைட் ரே கோஸ் இன் அ பேரலல் ஆர் அ ஸ்ட்ரெயிட் லைன், அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ரே ஆஃப் லைட். இதே லைட் வந்து பேரலாக ஒரு நிறைய போச்சுன்னா 3 to 4 வந்து போச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்? பீம் ஆஃப் லைட். பீம் ஆஃப் லைட். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ரே ஆஃப் லைட்னா என்ன தெரியும், பீம் ஆஃப் லைட்னா என்னதுன்னு தெரியும். இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே வருவோம். ரிஃப்ளெக்ஷன். ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, it is a phenomena of bouncing back of light in a same medium when it strikes on a surface. That surface should be shining surface. Okay, phenomena of bouncing back of light. Bouncing back of light in same medium. ஓகேவா? லைட் வந்து ஒரு மீடியம் வந்து ஹிட் பண்ணுச்சுன்னா அதை வந்து இப்போ நான் வரைஞ்சி காட்டுறேன். இஃப் சி இட் இஸ் அ மீடியம், திஸ் லைன் இஸ் அ மீடியம். எப்போவுமே ஒரு மீடியம், இப்போ நான் வந்து மிரர் எடுத்துக்கிறேன். மிரர் வந்து எப்போவுமே வந்து பேக் சைடு வந்து உன்னால் கோட் ஆகிருக்கும். அதை தான் வந்து இப்படி வந்து மென்ஷன் பண்ணுவோம் லைன்ஸ். ஏன்னா வந்து ஒரு சைடு தான் வந்து மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னொரு சைடு வந்து ரிஃப்ளெக்ட் மீன்ஸ் ஒரு சைடு தான் வந்து ஷைனிங்காக இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃபுல்லாக ஏதாவது கோட் பண்ணியிருப்பாங்க. அதை எதை வச்சு கோட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்டாக சில்வர் வச்சு கோட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு லைட் வந்து என்டர்ஸ் ஆகுது. இட் ஓன்ட் கோஸ் பிஹைண்ட் த, இதுக்குள்ளே போகாது. அதுக்கு பதில் என்ன ஆகும்னா, இப்படி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகாது. லைட் வந்து இது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போகாது. அதுக்கு பதில் என்ன நடக்கும்னா, இந்த இடத்துல light reflects back, it bounces back in the same medium. இதை தான் வந்து reflection of light அப்படின்னு சொல்லுவோம். There are totally 2 types of reflection. How many types of reflection? 2 types of reflection. What are those-னா என்னென்னா, ஒன்று வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன், இன்னொன்று வந்து irregular reflection. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னா எதுன்னு பார்ப்போம். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன்னா, after reflection light ray is going parallel to each other. ஓகேவா? ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் லைட் கோஸ் பேரலல் டு ஈச் அதர். நான் வந்து 2 ரே விச் மீன்ஸ் பீம் ஆஃப் லைட் எடுக்கிறேன். இது வந்து ஒரு மீடியம். I will take mirror itself.
லைட் வந்து இப்படி போகுது ஒரு லைட்டு, ரிஃப்ளெக்ட்ஸ் பேக், சாரி இப்படி வரும், ரிஃப்ளெக்ட்ஸ் பேக். லெட் ஐ ட்ரா இட் அகெயின். லைட் வந்து போகும்போது it reflects back, another light was moving. ஓகே, இன்னொரு லைட் வந்து போகுது, அதுவும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்படி பார்க்கும்போது இட் இஸ் parallel. Check it. இது வந்து பேரலாக இருக்கும். எந்த இடத்துல பேரலானது, அந்த ரே ஆஃப் லைட் வந்து எங்கேயும் மீட் ஆகாது. இட் வில் பி கோயிங் லைக் அ ரயில்வே ட்ராக். இங்கேயும் பாருங்கள், இட் கோஸ், இட் நெவர் மீட்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன். ரெகுலர் ரிஃப்ளெக்ஷன் எப்போவுமே வந்து பிளேன் சர்ஃபேஸில் தான் வந்து நடக்கும். பிளேன் சர்ஃபேஸ்னால் there should be any disturbance, there should not be any disturbance, just a line, like a line it would be. ஓகேவா? இப்போ வந்து irregular reflection பார்ப்போம். irregular reflection, light does not goes parallel after reflection. அந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னா, இட் வில் நாட் பி a plain surface. ஓகேவா? இப்படி இருக்கும். ஸோ இங்கே லைட் ஸ்ட்ரைக் ஆகும்போது இது இப்படி போகும். ஸோ இன்னொரு லைட் இங்கே ஸ்ட்ரைக் ஆகும்போது, இன்னொரு லைட் வந்து இங்கே ஸ்ட்ரைக் ஆகும்போது இப்படி போகும். ஸோ தீஸ் டூ பாயிண்ட் மெட் அட் each other. ஸோ அது மாதிரி மெட் ஆகக்கூடாது. மீட் ஆச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம்? நாட் parallel. ஸோ இஃப் த light goes and hits the surface and reflects back, இங்கே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது இதுலேயும் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இமேஜ் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இமேஜ் வந்து இஃப் இட் அ சர்ஃபேஸ் இஸ் ஹியர், ஒரு ரே வந்து இப்படி போகுது, இன்னொரு ரே வந்து இப்படி போகுதுன்னா, இன்சிடென்ட் ரேயில் ரிஃப்ளெக்டட் ரே எந்த இடத்துல வந்து மீட் ஆகுதோ அந்த இடத்துல இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கான்செப்ட் வரும். irregular reflection, light comes, goes somewhere else, parallel-ஆக இருக்காது. ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ வந்து அந்த இமேஜ் எப்படி இருக்குன்னா, பிளர் இமேஜாக இருக்கும், இல்லை இமேஜே கூட ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து மிரர்ஸ்க்கு வரும். மிரர்ஸ் வந்து எப்போவுமே மிரர் எப்போவுமே வந்து ரிஃப்ளெக்ஷன் காட்டும். ஓகேவா? மிரர்ஸ் எப்போவுமே எதை காட்டும்? ரிஃப்ளெக்ஷன் காட்டும். நம்ம வந்து லென்சஸ் பற்றி படிப்போம். லென்சஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் காட்டும். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை பற்றி அப்புறம் படிப்போம். இப்போ வந்து மிரர் எப்போவுமே ரிஃப்ளெக்ஷன் காட்டுன்னு சொல்லிட்டேன். மிரர் வந்து 2 types. மிரர்ஸ் ஆர் 2 types. வாட் ஆர் தோஸ்னா, ஒன்று வந்து பிளேன் மிரர், இன்னொன்று வந்து ஸ்பெரிக்கல் மிரர். பிளேன் மிரர்னால் என்னதுன்னா, ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து பிளேனாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பிளேன் மிரர் பற்றி பார்ப்போம். பிளேன் மிரர், பிளேன் மிரரோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து surface will be flat surface. ஓகேவா? flat surface. reflecting surface will be flat. அதை தான் வந்து நம்ம plane mirror அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ plane mirroroட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். properties of plane mirror. plane mirrorனா which it is in, எந்தெந்த மிரர்லாம் பீரோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்கும்ல, அதை தான் வந்து பிளேன் மிரர் சொல்லுவோம். ஸோ நீங்கள் அதை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டாவே வந்து நீங்கள் பிளேன் மிரர் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக முடிச்சிட்ட மாதிரி. ஓகே, பிளேன் மிரர் வந்து எப்போவுமே
எரெக்ட் இமேஜஸை காட்டும். பிளேன் மிரர் எப்போவுமே எரெக்ட் இமேஜஸை காட்டும். நான் வந்து ஸ்பேஸ்க்காக அழைச்சிக்கிறேன், கரெக்டு தான். பிளேன் மிரர்ஸ் எப்போவுமே எரெக்ட் இமேஜஸை காட்டும். எரெக்ட்னா என்னது? அப்ரைட் இமேஜஸ். இமேஜை வந்து இப்போ நான் போயிட்டு மிரர் ஆண்ட நிற்கிறேன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் தெரிவேன், தலைகீழ தெரிய மாட்டேன். அதுதான் வந்து எரெக்ட். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இமேஜ் அப்படியே தலைகீழ இருக்காது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். பிளேன் மிரரோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, பிளேன் மிரர் எப்போவுமே வந்து லேட்ரலி இன்வெர்ட்டட் இமேஜஸை தான் காட்டும். லேட்ரலி இன்வெர்ட்டட். லேட்ரலி இன்வெர்ட்டட் அப்படின்னா என்னதுன்னா, லெஃப்ட் வந்து ரைட் சைடாக காட்டும், ரைட் வந்து லெஃப்ட் சைடாக காட்டும். இப்போ நீங்கள் வந்து அப்படியே வந்து நார்மலாக உங்கள் புக்கை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் இருக்க மிரரில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியாது. ஏன்னா வந்து லெஃப்ட் அப்பியர்ஸ் இன் ரைட், ரைட் அப்பியர்ஸ் இன் லெஃப்ட். ஓகேவா? அப்போ வந்து உங்களால் புக்ஸில் இருக்க அந்த மிரரை பார்த்து உங்களால் படிக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து லேட்ரலி இன்வெர்ட்டட். லேட்ரலி இன்வெர்ட்டட் மீனிங் என்னது? லெஃப்ட் அப்பியரஸ் ரைட், ரைட் அப்பியரஸ் அட் லெஃப்ட். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்னதுன்னா, டிஸ்டன்ஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் இமேஜ் இஸ் சேம். Distance and size of object and image is same. அதோட வெயிட் பண்ண ஒரு நிமிஷம். சேம். ஓகே, டிஸ்டன்ஸ் அண்ட் த சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் சேம்னா, இப்போ நான் வந்து ஒரு மிரர்லேருந்து 10 feet தள்ளி நிற்கிறேன்னா என்னோடய ஆப்ஜெக்ட்டும் பிஹைண்ட் த மிரர் வந்து 10 feet தள்ளி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் போய் நின்று பார்த்தாவே தெரியும். லெட் ஐ எரேஸ் இட் அண்ட் ஷோ. இஃப் இட் இஸ் ஏர் மிரர், இங்கே மிரர் இருக்குது, ஒரு ஆரோ வந்து இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் டிஸ்டன்ஸ், திஸ் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வில் பி இயர். அதே இமேஜ் ஸ்ட்ரெயிட்டாக தான் காட்டும், எரெக்டாக தான் காட்டும். இட் நாட் பி அப்சைட் டவுன். அப்சைட் டவுனாக இருக்காது. ஓகேவா? அப்சைட் டவுனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா, இந்த லெசன் ஃபுல்லாக இன்வெர்ட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறத எரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் இமேஜ் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். ரெண்டு சைஸும் ஈக்குவலாக இருக்கும். இஃப் ஐ கீப்பிங் அ பால் இயர் வித் 5 centimeter ரேடியஸ் அப்படின்னா இட் இஸ் ஸ்டில் இயர். ஸோ இவ்வளோ தள்ளி மிரரில் இருக்குன்னா இதே டிஸ்டன்ஸ் தான் தள்ளி, 1 minute, இதே டிஸ்டன்ஸ் தான் தள்ளி அந்த பால் இருக்கும் வித் சேம் 5 centimeter ரேடியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பிளேன் மிரரோட ப்ராப்பர்ட்டி என்னென்னா, இட் ஷோஸ் வர்ச்சுவல் இமேஜ். வர்ச்சுவல் இமேஜ், ரியல் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜுக்கு வந்து 2 types இருக்குது. ஆனால் மிரர் வந்து வர்ச்சுவல் இமேஜை ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வர்ச்சுவல் அண்ட் ரியல் இமேஜை பார்ப்போம். இது வந்து இப்போதைக்கு நான் வச்சுக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிளேன் மிரர் என்னதுலனா, இமேஜ் இஸ் எரெக்ட் which means upright, laterally inverted, distance and size of object is same, image formed is virtual. அதுக்கப்புறம் பிளேன் மிரரில் ஃபோக்கல் லென்த் வந்து இன்ஃபினிட்டி, பவர் வந்து 0. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, பவர் வந்து 0. we will be discussing about focal length, power எல்லாமே வந்து லேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோக்கல் லென்த் இஸ் இன்ஃபினிட்டி அண்ட் பவர் இஸ் 0. இப்போ நம்ம வந்து ரியல் இமேஜஸ்க்கும் வர்ச்சுவல் இமேஜஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ரியல் இமேஜஸ் வந்து ஒரு ஸ்க்ரீன் இருந்தால் தான் வந்து நம்மளால் இமேஜை பார்க்க முடியும். நார்மலாக மிரரில் போய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது. அந்த மிரர் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கணும். அந்த ஸ்க்ரீனில் தான் வந்து எப்போவுமே வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும் ரியல் இமேஜுக்கு. வர்ச்சுவலுக்கு நோ நீட் ஸ்க்ரீன் வந்து தேவையே இல்லை. நம்ம டைரெக்டாக வந்து
போய் பார்க்க முடியும். ரியல் இமேஜஸ் ஆல்வேஸ் வில் பி இன்வெர்டட். ரியல் இமேஜஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்குன்னா இன்வெர்ட்டடாக இருக்கும். நம்ம இன்வெர்ட்டட்னா என்னது, இஃப் அ ஆரோ வாஸ் லைக் திஸ்னா அது வந்து ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா இப்படி தான் தெரியும். ஓகேவா, இட் வில் பி அப்சைட் டவுன். ஆனால் வர்ச்சுவல் இமேஜஸ் எப்போவுமே வந்து எரெக்ட்னா இப்போ ஒரு ஆரோ இப்படி இருக்கலாம், சேம். இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் பிளேன் மிரர். ஓகேவா, நம்ம பிளேன் மிரரில் போயிட்டு ஒரு ஸ்க்ரீனை வச்சு அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும்னா, இப்போ வந்து பீரோவில் இருக்க மிரரில் வந்து ஒரு ஸ்க்ரீனை வச்சா தான் நம்ம ஃபேஸ் தெரியும்னா அப்படிலாம் கிடையாது. நார்மலாக அந்த மிரர்லேயே தெரியும். ஆனால் ரியல் இமேஜஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா தலைகீழ தெரியும், ப்ளஸ் வி நீட் டு கீப் அ ஸ்க்ரீன். ஓகே, இதுதான் வந்து ரியலுக்கும் வர்ச்சுவலுக்கும் டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம வந்து லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்ப்போம். இந்த லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சுட்டு வந்திருப்போம். அதோட ஷார்ட் தான் இருக்கும், ரொம்ப ப்ரீஃபாலாம் இருக்காது. நம்ம 6th 7th என்னெல்லாம் படித்தோமோ அதுதான் வந்து இங்கே வரும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனில். when a ray of light falling on a surface, then that ray is called as incident ray. நான் இன்னொரு வாட்டி டெஃபினிஷனை சொல்கிறேன். when a ray of light falling on a surface, then that ray of light is called incident ray. The ray of light reflected back in the same medium, then that ray is called reflected ray. இன்னொரு வாட்டி reflected rayக்கு டெஃபினிஷன் சொல்கிறேன். ray of light reflected back by the same medium, then that ray is called reflected ray. ஓகே, இப்போ இது என்னது, இங்கே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன்ல, இந்த லைன் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா திஸ் இஸ் நார்மல். நார்மல்லேருந்து இன்சிடென்ட் ரேக்கு ஒரு ஆங்கிள் எடுத்தோன்னா, வெயிட் லெட் ஐ கிளியர் இட். ஓகே, நார்மல்லேருந்து இன்சிடென்ட் ரேக்கு ஆங்கிள் எடுத்தோன்னா அந்த ஆங்கிளை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் சொல்லுவோம். தென் நார்மல்லேருந்து ரிஃப்ளெக்டட் ரேக்கு நம்ம வந்து ஆங்கிள் எடுத்தோன்னா அது வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட் ஆர் த லாஸ்? இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் லாஸ் வந்து சொல்ல முடியும்னா, there are 2 laws. angle of incidence is equal to angle of reflection. இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இஃப் இட் இஸ் 40 டிகிரி இருந்ததுன்னா இதுவும் வந்து 40 degrees தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்னெல்லாம்னா இன்சிடென்ட் ரே, நார்மல் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரே லைஸ் இன் அ சேம் பிளேன். இப்போ வந்து இது வந்து பிளேன், இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, நார்மல் லைஸ் இன் அ சேம் பிளேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் பற்றி பார்ப்போம். ஸ்பெரிக்கல் மிரர் வந்து அகெயின் 2 டைப்ஸாக டிவைட் ஆகிருக்கு. ஒன்று வந்து கான்கேவ், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ். கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்து கான்கேவ் மிரரை பற்றி பார்ப்போம். கான்கேவ் மிரர்னா ரிஃப்ளெக்ஷன் பார்ட். நார்மலாக ஸ்பெரிக்கல் மிரர்னா என்னது? ஸ்பெரிக்கல்னா என்னன்னா அ சர்க்கிள், அதான் வந்து ஸ்பெரிக்கல். ஓகே, இப்போ நம்ம வந்து கான்கேவ் மிரர் பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் பார்ட் வந்து இன்சைடாக இருக்கும். ரிஃப்ளெக்ஷன் பார்ட் வில் பி இன்சைட். ஸோ அவுட்டர் சைடில் தான் வந்து அந்த கோட்டிங்ஸ் பண்ணியிருப்பாங்க, உள்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கான்கேவ் மிரர் வந்து ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் ரியல் இமேஜஸ். ரியல்னால் எப்போவுமே இமேஜ் வந்து எப்படி இருக்கும்? இன்வெர்ட்டடாக இருக்கும். நம்ம வந்து இதிலே பார்த்துட்டோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரியல் அண்ட் வர்ச்சுவல்லே நம்ம இதை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கான்வெக்ஸ் மிரரில் ரிஃப்ளெக்டிங் பார்ட் வந்து வெளியே இருக்கும். இப்போ வந்து மிரர் இப்படி இருக்குன்னா ரிஃப்ளெக்டிங் பார்ட் வந்து வெளியே இருக்கும். ஸோ இன்சைடு தான் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதான் வந்து கான்வெக்ஸ் மிரர்.
கான்வெக்ஸ் மிரர் வந்து ஆல்வேஸ் ஃபார்ம் வர்ச்சுவல் இமேஜஸ். வர்ச்சுவல் இமேஜஸ்னால் என்ன மாதிரி இமேஜ் எப்படி இருக்கும்? எரெக்டாக இருக்கும். எரெக்ட் மீன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அப்ரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கான்கேவ் மிரர் பற்றி பேசுவோம். கான்வெக்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்டிங் பார்ட் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி இமேஜ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னேன். இப்போ கான்கேவ் மிரருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இன்னொரு பேர் என்னதுன்னா கன்வர்ஜிங் மிரர். கன்வர்ஜிங் மிரர்னு சொல்லுவாங்க. கன்வர்ஜிங் மிரர். ஏன் இதை வந்து கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கன்வர்ஜிங் மீனிங் தெரியணும். வாட் இஸ் மீன் பை கன்வர்ஜ்? கன்வர்ஜ்னால் ஒரு இடத்துல எல்லாமே வந்து சேரது தான் வந்து கன்வர்ஜ். ஓகே, இப்போ வந்து கான்கேவ் மிரரில் ஒரு சிங்கிள் பாயிண்ட்லேருந்து எல்லா ரேஸும் ஒரு சிங்கிள் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணும். ஒரு சிங்கிள் பாயிண்ட், லெட் ஐ கீப் திஸ் இஸ் அ ஒன் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு எல்லா ரேஸும் வந்து மீட் பண்ணும். ஸோ அதனால தான் இதை வந்து கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கான்வெக்ஸ் மிரருக்கும் இன்னொரு பேர் இருக்குது. அதுதான் என்னதுன்னா டைவர்ஜிங் மிரர். கன்வர்ஜிங்னா ஆல் ரேஸ் மீட் அட் ஒன் பாயிண்ட். அப்போ டைவர்ஜிங்னா ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லா ரேஸும் பிரிஞ்சு போகும். ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லா ரேஸும் பிரிஞ்சு போகும். ஓகேவா? இதுதான் வந்து டைவர்ஜிங் மிரர். டைவர்ஜிங் மிரர் எதுன்னு சொல்லுவாங்க? கான்வெக்ஸ் மிரர். கன்வர்ஜிங் மிரரை கான்கேவ் மிரர். ஓகே, இப்போ வந்து மிரரில் இருக்க சில பார்ட்ஸ்லாம் பார்ப்போம். மிரரில் வந்து போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஃபோக்கஸ், ஃபோக்கல் லென்த், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நியூ வேர்ட்ஸ், கொஞ்சம் வந்து தெளிவாக கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்படியே இப்போது வந்து கான்கேவ் மிரருக்கு போல் பார்த்தோன்னா கான்வெக்ஸ் மிரருக்கு போல் பார்ப்போம். ஓகேவா? கான்கேவ் மிரர்னால் என்னது? ரிஃப்ளெக்டிங் பார்ட் இன்சைட். இப்போ வந்து இந்த மிரர் இருக்குல்ல, ஏன் நான் வந்து லைக் செமி சர்க்கிள் மாதிரி வரைகிறேன்னா, இதை வந்து ஒரு சர்க்கிள்லேருந்து தான் கட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த சர்க்கிள்லேருந்து பாதியில் இஃப் அ சர்க்கிள் இஸ் ஹியர், இது மாதிரி கட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கோட் பண்ணாங்கன்னா வந்து கான்கேவ், அதே வந்து உள்ளே கோட் பண்ணாங்கன்னா வந்து கான்வெக்ஸ். ஓகே, இப்போது இதை பற்றி போல் பார்ப்போம். போல்னா என்னதுன்னா கான்கேவ் மிரருக்கு போல் பார்ப்போம். இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிரரோட மிட் தான் வந்து போல் அப்படின்னு சொல்லுவோம். மிரரோட மிட், இதை தான் வந்து போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ போலோட டெஃபினிஷன் என்னது? போல்னா மிட் பாயிண்ட் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். மிட் பாயிண்ட் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், இதை தான் வந்து போல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கான்கேவ் மிரருக்கு பார்த்தாச்சு. இப்போ கான்வெக்ஸ் மிரருக்கு வருவோம். கான்வெக்ஸ் மிரர்னால் கர்வ்ட் இன்சைட், சாரி ரிஃப்ளெக்டட் பார்ட் வாஸ் இன்சைட், சாரி ரிஃப்ளெக்டிங் பார்ட் வாஸ் அவுட் சைட் அண்ட் கவர்டு இன்சைட். ஓகே, இதுக்கு போல் எங்கே இருக்குன்னா இதோட மிட் பாயிண்ட். இதுக்கு மிட் பாயிண்ட் எங்கே? இயர். ஸோ இந்த ஏரியாவை தான் போல்னு சொல்லுவோம். சேம் டெஃபினிஷன் தான், மிட் பாயிண்ட் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்ப்போம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர். வாட் இஸ் மீன் பை சென்டர் ஆஃப் கர்வேச்சர்? லெட் ஐ மூவ் டு கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர், reflecting part was inside, so I am covering outside with the silver. Okay, reflecting part na reflecting area of a sphere will have a center. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்பியரால் தான் மேடாச்சுன்னு சொன்னேன். ஸோ இந்த ஸ்பியருக்கு ஒரு சென்டர் இருக்கும்ல, ஒரு சர்க்கிளுக்கு சென்டர் இருக்கும்ல, அதை தான் வந்து நம்ம சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சொல்லுவோம்.
சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சரை நம்ம வந்து கேபிட்டல் சியால் மென்ஷன் பண்ணுவோம், போல் வந்து கேபிட்டல் பி. இப்போ வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் பார்ப்போம். கான்வெக்ஸ் மிரருக்கு சர்க்கிள். ஸோ இதோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இங்கே இருக்கும். ஆனால் வந்து இதோட ரிஃப்ளெக்டிங் பார்ட் வந்து அவுட் சைடு. ஸோ இது வந்து இந்த சைட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும், இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ஓகே, இது வந்து கான்வெக்ஸுக்கு, இது வந்து கான்கேவ். ஓகே, இப்போ நம்ம வந்து அதோட டெஃபினேஷன் எழுதுவோம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர், கேபிட்டல் சி தான் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ரிஃப்ளெக்டிங் ஏரியா ஆஃப் அ பார்ட் ஆஃப் அ ஸ்பியர், reflecting area of a part of a sphere will have a center. That center is called as center of curvature. Okay, reflecting area of a part of a sphere will have a center. That center is called as center of curvature. Next நம்ம principal focus பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கான்கேவ் மிரர் ஃபஸ்ட் பார்ப்போம். கான்கேவ் மிரர் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துட்டோம், போல், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகே, இப்போ பிரின்சிபல் ஃபோக்கஸ்னால் a ray coming parallel to the reflecting surface and reflected. Okay, another ray coming parallel to the mirror, spherical mirror, concave mirror, and reflecting. It meets one point. That point is called principle of focus. Okay, that point is called principle of focus. சேம், இப்போ வந்து இந்த ஒரு பேரலாக வரணும், ரே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும், இன்னொரு ரே பேரலாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, இதை தான் வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கான்வெக்ஸுக்கு பார்ப்போம். Convex mirror focus. Convex mirror, how you need to draw? Reflecting part outside. So inwards we need to put line. Pole will be here. Center will be here. So lines come parallel. இது வந்து டைவர்ஜ் ஆகும், கன்வர்ஜ் ஆகாது. இங்கேருந்து அப்படியே எங்கேயோ ஓடி போயிடும் இன்னொரு ரே வந்து. ஸோ இன்னொரு ரே அதே மாதிரி பேரலாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும், உள்ளே போகாது, வெளியே தான் வந்து அப்படியே டைவர்ஜ் ஆகிடும். ஒரு பாயிண்ட்லேருந்து டைவர்ஜ் ஆகும், அந்த பாயிண்ட்லேருந்து உள்ளே வராது. ஓகே, ஆனால் வந்து அந்த அப்பியரன்ஸ் ஆஃப் லைட், அப்பியரன்ஸ்னால் ஜஸ்ட் இஃப் யூ இமேஜின், இஃப் த லைட் கோஸ் ஸ்ட்ரைட் தென் லைட் க்ரோஸ் ஸ்ட்ரைட், தென் இந்த பாயிண்டில் வந்து லைட் வந்து மீட் ஆகும்ல, அதுதான் வந்து நம்ம பிரின்சிபல் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸை கேபிட்டல் எஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். A ray of light is passes through a surface which is parallel to each other. The rays of light passes parallel to a surface. After reflection, these two lines meet at one point. That point is called as principle of focus. Let I repeat it again. A ray of light passes through a surface after reflection it meet at one point. That point is called as meet at one point. That point is called as principle of focus. Principle of focus க்கு எப்பவுமே என்ன லெட்டர் மென்ஷன் பண்ணுவோம், கேபிட்டல் எஃப். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ் பார்த்துருவோம்.
இதை நம்ம பார்க்காமலே நம்ம அதுக்கெலாம் போய்ட்டோம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ் பார்த்துருவோம். பிரின்சிபல் ஆக்சிஸ்னால் I took concave mirror. We know here it is pole, which is center of this mirror, center of this circle sphere, that is called center of curvature. After the two parallel ray light passes through this mirror and reflected and meet at one point, that point is called principle of focus. இந்த center of curvature ஃபோக்கஸையும் ஒரு imaginary line, it is not, there is not a line, imaginary line passes. That imaginary line is called principal axis. It is one imaginary line. It passes through center of curvature, focus and pole. Okay, அதே மாதிரி நம்ம imaginary line வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு வரைவோம். கான்வெக்ஸ் மிரர் கர்வ்டு இன்வர்ட்ஸ், சர்க்கிளுக்கு வந்து சென்டர் இருக்கும். ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் இட் மீட் அட் ஒன் பாயிண்ட் ஃபோக்கஸ் அண்ட் போல். இமேஜினரி லைன் பாசஸ் த்ரூ சென்டர் ஆஃப் கர்வேச்சர், ஃபோக்கஸ் அண்ட் போல். இந்த இமேஜினரி லைன் தான் வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸை வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு எந்த ஒரு லெட்டரும் வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். நம்ம பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பிரின்சிபல் ஆக்சிஸ் டெஃபினிஷன் பார்த்துருவோம். இமேஜினரி லைன், இட் இஸ் அ இமேஜினரி லைன் passes through center of curvature and pole. சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவில் ஃபோக்கல் லென்த் வந்துடும், ஃபோக்கஸ் வந்துடும். ஸோ நம்ம அதை பற்றி வந்து ஃபோக்கஸ்னால் பிரின்சிபல் ஃபோக்கஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து ரொம்ப ப்ரீஃபாக அவ்வளோ பெருசாக ஒரு வாட்டியும் சொல்லணும் இல்லை, அதை ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பார்ப்போம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஃபர்ஸ்ட் கான்கேவ் மிரர், principal focus. Let I draw in another principal focus. Pole, principal focus, center of curvature. Center of a length between center of curvature to pole. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? Focal length. Distance between pole to center of curvature, that length is called, that distance is called radius of curvature. Okay, நம்ம next வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு பார்ப்போம். கான்வெக்ஸ் மிரர் கர்வ்டு இன்வர்ட்ஸ், principal focus, center of curvature, imaginary line, a pole. இதுலேயும் அதே தான், a distance between center of curvature to pole. That distance, that length, that measurement is called as center of radius of curvature. Okay, இப்போ நம்ம வந்து focal length பார்ப்போம். Focal length of a concave mirror. Pole, there would be a pole, principal focus, center of curvature. Distance between pole to principal focus, this distance is called as focal length. Focal length வந்து நம்ம என்ன லெட்டர் வச்சு மென்ஷன் பண்ணுவோம்னா ஸ்மால் f. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து கேபிட்டல் R. நான் வச்சுக்கோங்க கேபிட்டல் R. focal length, distance between pole to principal focus. இதே தான் வந்து நம்ம கான்வெக்ஸ் மிரருக்கும் பார்ப்போம். imaginary line, pole, focus, center of curvature, distance between pole to focus. Okay, this to this is called focal length. Okay, இப்போ வந்து relation between center of curvature and focal length. Relation between center of curvature, radius of curvature. Radius of curvature நம்ம என்ன வந்து மென்ஷன் பண்ணுவோம்? R. And
ஃபோக்கல் லென்த். இது ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். R is equal to 2F. ஓகேவா, இதை நீங்கள் நாங்கள் வச்சுக்கோங்க. R is equal to 2F. Radius of curvature, distance between center of curvature to pole is equal to 2 times of focal length. Distance between center of curvature to pole is equal to 2 times of focal length. Or F is equal to R by 2. Focal length is equal to radius of curvature by 2. Half of radius of curvature. ஓகேவா, இது வந்து இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னா, F வந்து இங்கே இருக்கும்போது 2 வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது இங்கே போகும்போது டிவிஷன் ஆகும். ஸோ R by 2. ஓகே, நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து எப்படிலாம் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுது, கான்கேவ் மிரரில், கான்வெக்ஸ் மிரரில் எப்படிலாம் வந்து மிரர் ஃபார்ம் ஆகுது, கான்கேவ் மிரர் எதுக்கெலாம் யூஸ், கான்வெக்ஸ் மிரர் எதுக்கெலாம் யூஸ், அப்புறம் லென்சஸ் பற்றிலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இஃப் யூ லைக் அவர் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.